இன்னைக்கு உலகத்துல ஒரு 9 நாடுகள் கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கு. அதுல இந்தியாவும், பாகிஸ்தானும், நம்முடைய அண்டை சைனாவும் அடக்கம் அப்படிங்கறத நம்ம பார்க்கின்றோம். இந்த போட்டியில வலுவான அணு ஆயுதங்கள் அப்படின்னு கணக்கெடுத்தா அமெரிக்கா கிட்ட தான் இருக்கு. அமெரிக்காவும் அதை வலியுறுத்தி சொல்கிறது அப்படிங்கறத பார்க்கிறோம். நாங்க தான் முதன்மையா இருக்கோம். எண்ணிக்கையில பார்த்தா ரஷ்யா கிட்ட அதிகமா இருக்கலாம். போர்டன்ட் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படின்னு பார்த்தா அமெரிக்காவிடம் தான் இருக்கிறது. அதற்கிட்ட தான் வலுவான ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் வெப்பன்ஸ் சொல்லுவாங்க. அதை இரு வகையாக பிரிக்கலாம். டாக்டிக்கல் நியூக்ளியர் மிசைல்ஸ்னா ஒரு சில பகுதிகளை மட்டும் ஒரு குறுகிய பகுதியில தாக்கக்கூடியது. ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் வெப்பன்ஸ் தான் பலமானது. அந்த போட்டியில இன்னும் தன்னை வலுப்படுத்திக்க ரஷ்யா வெளிப்படையாகவே நடவடிக்கை எடுக்க, சைனாவும் கடந்த சில ஆண்டுகள்ல ரொம்ப அதிகமாக தன்னுடைய அணு ஆயுதங்களை விஸ்தாரப்படுத்த, இன்னைக்கு அமெரிக்கா, டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்கா எங்களோட ரூட்டை நாங்க மாத்துறோம் அப்படின்னு ஒரு நிலைப்பாட எடுத்திருக்கிறாங்க. ஒரு இந்த கோல்டு வார் முடியற காலத்துலதான் அமெரிக்க தலைமையும் ரஷ்ய தலைமையும் போதும் நமக்கு இடையான அணு ஆயுத போட்டி, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க பார்ப்போம் அப்படின்னாங்க. ஒரு 33 ஆண்டுகள் நீடித்து வந்த இந்த நிலை மீண்டும் ஒரு பதற்றத்தை நோக்கி போறதா பார்க்கின்றோம். புதின் வெளிப்படையாகவே யுக்ரைன் போர் தொடங்கின பிறகு நாங்க இந்த போர்ல அணு ஆயுதங்களை பயன்படுத்த யோசிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வந்தார். இந்த அணு ஆயுத பதற்றம் அப்படிங்கிறது உலகத்துல ஒரு சில முறைகள் நடைபெற்றிருக்கிறது. கியூபன் மிசைல் கிரைசிஸ் சொல்லுவாங்க. இதுவும் கோல்டு வார் காலத்துல அமெரிக்காவை மையப்படுத்தி நடந்த ஒரு பதற்றம். இன்னும் சொல்ல போனா 2019 கூட இந்தியா பாகிஸ்தான் பதற்றத்தின் போது கூட இந்த வாய்ப்பு பேசப்பட்டது, அச்சப்பட்டப்பட்ட இட் வாஸ் ஹைலி ஃபியர்ட் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி அணு ஆயுத பதற்றங்கள்லாம் இங்கொன்றும் அங்கொன்றுமாக இருந்து வந்த நிலையில முக்கிய சக்திகள், முக்கிய உலக சக்திகள் அந்த போட்டியிலிருந்து விலகி, இன்னும் சொல்ல போனா அமெரிக்கா உலக தேசங்களுக்கெல்லாம் இல்ல நீங்க அணு ஆயுதங்களை கைவிடுங்க, என்பிடில கையெழுத்து போடுங்க அப்படின்னு வலியுறுத்தி வந்த நிலையில, இல்ல மத்த சக்திகள் மாறுறதுனால நாங்க எங்களோட நிலைப்பாட்டை மாத்திக்கிறோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். நம்மோடு திரு கோலால ஸ்ரீனிவாஸ் இணைந்திருக்கிறார், மூத்த பத்திரிகையாளர் திரு கோலால ஸ்ரீனிவாஸ். இது ஒரு அணு ஆயுத பதற்றத்தை உலக அரசியல்ல அதிகரிக்கிறதுன்னு பாக்கலாமா, இல்ல ஒவ்வொரு நாடும் டிட்டரன்ஸ் சொல்லுவாங்க, தன்னுடைய சக்தி எங்களை தொட்டு பார்க்காத அப்படிங்கிற ஒரு நிலைநாட்டுறதுக்காக அணு ஆயுதங்களை அதிகரிக்கிறதுங்கிறது இயல்பான ஒரு விஷயமா தான் பாக்குறீங்க?